தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய வகையில் அரசு கொண்டு வந்த அந்த சட்ட தீர்மானம் மசோதா தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதன்படி கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் ஆயுள் தண்டனை, அதாவது வாழ்நாள் சிறை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்பதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 என்பதுதான் தமிழகத்தில் மது விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கு கள்ளச்சாராயம், விசச்சாராயம் போன்றவற்றை காய்ச்சுவோருக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வழிவகை செய்யக்கூடிய சட்டம். அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை செய்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக மது விற்பனையில் ஈடுபடக்கூடிய கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்களுக்கு தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. அதற்கு ஏற்ப தற்பொழுது இந்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக கள்ளச்சாராயம் விற்பனை செய்பவர்களுக்கு வாழ்நாள் சிறை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட இருக்கின்றது. இனிமேல் கள்ளச்சாராயம் விற்பனை செய்தால் அவர்கள் வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்படுவார்கள். 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். கள்ளச்சாராயம் உற்பத்தி செய்பவர்களுக்கு ஆயுட்காலம் வரை கடுங்காவல் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதற்கான சட்ட திருத்தம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் வரை கடுங்காவல். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 படி விதிகளை மீறி மது இறக்குமதி செய்வது, விதிகளை மீறி மது வகைகளை ஏற்றுமதி செய்வதற்கும் தண்டனை விதிக்கப்பட உள்ளது. கள்ளச்சாராய விற்பனைக்காக பயன்படுத்தப்படும் அனைத்து அசையா சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளனர்.